students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 3 Example Sums பார்த்துட்டு Example 3.15. If 2 plus I and 3 minus root 2 are roots of the equation x power 6 minus 13x power 5 plus 62x power 4 minus 126x cube plus 65x square plus 127x minus 140 is equal to 0. Find all the roots அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரெண்டு ரூட் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பவரில் 6 இருக்கு. நமக்கு இப்போ ரெண்டு ரூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூட்டு 2 ப்ளஸ் ஐ, இன்னொரு ரூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 மைனஸ் ரூட் 2. இன்னும் நமக்கு வந்து 4 ரூட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸ் பவரில் 6 இருக்கு, அப்போ 6 ரூட் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு ரூட் அவங்க கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் இருக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். 2 ப்ளஸ் ஐ ஒரு ரூட்டாக இருந்தால் 2 மைனஸ் ஐயுமே ஒரு ரூட் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ தென் 2 மைனஸ் ஐ 3 ப்ளஸ் ரூட் 2 ஆர் ஆல்சோ த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ நமக்கு 4 ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. இன்னும் நமக்கு வந்து 2 ரூட் கிடைக்கணும். இந்த 2 ரூட் கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நம்ம கிட்ட இருக்கிற ரூட்ஸை ப்ராடக்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் மெயின் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற 2 ப்ளஸ் ஐ அண்ட் 2 மைனஸ் ஐ ரூட் எடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துருக்க ரூட்ஸை ஃபேக்டர்ஸாக நம்ம மாற்றி எழுதணும். அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னா x minus 2 plus I, அதே மாதிரி x minus 2 minus I. இப்போ bracket remove பண்ணலாம். x minus 2 minus I, minus into plus minus, minus into plus minus. இன்னொன்று x minus 2 minus into minus plus I ன்னு மாறிடும். இப்போ பாருங்க, x minus 2 real number minus I imaginary number, x minus 2 real number plus I வந்து imaginary number. இப்போ இந்த term எப்படி இருக்கு பாருங்க, a minus b into a plus b மாதிரி இருக்கா, which is equal to a square minus b square. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா x minus 2 whole square minus I square. இது a இது b, அப்போ a square minus b square. இப்போ இது a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்கா, எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a square minus 2 into a into b plus b square minus I square ஓட வேல்யூ minus 1. நெக்ஸ்ட் லைனில் x square minus 2 2s are 4 into x plus 2 2s are 4 plus 1. minus into minus என்னவா மாறிடும், plus 1 ன்னு மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் x square minus 4x plus 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்க பெரிய ஈக்குவேஷன், அதை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 6 இருக்குது. அப்போ எப்படி சால்வ் பண்ணுவோம், எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் 4. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் பவர் 4ன்னு எடுத்துப்போமா இல்லையா. இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 6 மைனஸ் 4x இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 4x பவர் 5. ஃபஸ்ட்டு டேர்மு 5x பவர் 4. இப்போ இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது கேன்சல் பண்ணிடலாம். minus 13 plus 4 அப்போ minus 9x power 5 plus 62x power 4 minus 5x power 4 அப்போ plus 57x power 4. பேலன்ஸ் இருக்க டேர்ம் minus 126x cube கண்டுபிடிக்கலாம். minus 9x power 5 divided by x square. இப்போ minus 9x cubeன்னு மாறுமா, 5ல 2 கேன்சல் பண்ணிட்டு x cube. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். minus 9x cube x square x power 5 minus into minus plus 9 4s are 36 x power 1 இங்கே cube, அப்போ x power 4 minus 9 5s are 45 x cube. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது கேன்சல் ஆகிடும். இது பேலன்ஸ் 21 x power 4 minus 81 இல்லையா, minus 81 x cube. அடுத்தது x ஸ்கொயர் ஓடுது கீழே வரணும், ப்ளஸ் 65 x ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் இது கண்டுபிடிக்கணும். 21 x பவர் 4 21 x power 4 divided by x square
கேன்சல் பண்ணால் நமக்கு 21x² இருக்கும். இப்போ பேலன்ஸ் நமக்கு ப்ளஸ் 21x² இருக்கும் இல்லையா. இப்போ 21x² into x² 21x⁴ minus 21 into 4 84x³ அப்புறம் ப்ளஸ் 105x² டிவைட் பண்ணலாம். இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் 84 மைனஸ் 81 வந்து 3x³. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண மைனஸ் பெரிய நம்பரு 0 4 40 இல்லையா x². பேலன்ஸ் இந்த ப்ளஸ் 127x இது மட்டும் மிச்சம் இருக்கும். இப்போ 3x³ x². இப்போ ப்ளஸ் 3 into x இல்லையா 3 into x. இப்போ ப்ளஸ் 3x ஞாபகம் வச்சுக்கோங்க, சைடில் வேணால் எழுதிக்கலாம் ஏன்னா இது மல்டிபிள் பண்ணும். அப்போ 3x x³ ஸ்கொயர் இன்ட்டு x x³ மாறிடும். மைனஸ் 12x² ப்ளஸ் 15x. சால்வ் பண்ணலாம். இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 28x². இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா பெரிய நம்பர் ப்ளஸ் இருக்குது 211 112 வந்து பேலன்ஸ் கிடைக்கும். அண்ட் பேலன்ஸ் லாஸ்ட்டாக நமக்கு மேலே என்ன இருந்துச்சுன்னா மைனஸ் 140. லாஸ்ட்டாக நமக்கு மேலே 140 இருக்கும். இங்கே பாருங்கள் மேலே வந்து 140 இருக்குது. இப்போ மைனஸ் 28x², இங்கேயும் x² இருக்குது. அப்போ x² கேன்சல் ஆகிடும். 28 இருக்கும். அந்த x² மட்டும் கேன்சல் ஆகிடும். சைடில் எழுதுகிறேன். x² minus 4x plus 5 ஓகேவா இன்ட்டு மைனஸ் 28. மைனஸ் 28 into x² minus 28x². மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 28 into 4 112 into x minus 28 into 5 140. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. 0ன்னு கிடச்சிடும். சரிங்களா. இப்போ நம்ம கோஷன்ட் என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். x⁴ minus 9x³ plus 21x² plus 3x minus 28. ஸோ கோஷன்ட்டோட வேல்யூ எடுத்துக்கலாம். x⁴ minus 9x³ plus 21x² plus 3x லாஸ்ட்டில் வந்து minus 28. இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்து நமக்கு இன்னொரு கிவன் ரூட் இருந்தது 3 minus √2 and 3 plus √2. இப்போ இதோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா x minus 3 minus √2 again x minus 3 plus √2. இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டோன்னா x minus 3 minus into minus plus √2 ஒன்று வரும். இன்னொன்று x minus 3 minus into plus minus √2 இன்னொன்று வரும். ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா x minus 3 தனி √2 தனி. அதே மாதிரி x minus 3 தனி மைனஸ் √2 தனி. ஏன்னா இது a plus b a minus b ஃபார்மேட்டில் மாறிடும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது x minus 3 whole square minus √2 whole square எடுத்துக்கலாமா. ஏன்னா a minus b a plus b. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். a minus b whole square a² minus 2 into a into b plus b² minus √2 square cancel ஆனால் 2 இருக்கும். x² minus 2 3s are 6 into x plus 9 minus 2. அப்போ x² minus 6x. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதையும் ஆல்ரெடி இப்போ டிவைட் பண்ணி எடுத்துருக்க கோஷன்ட்டையும் டிவைட் பண்ணோம். எழுதிக்கலாமா. சால்வ் பண்ணலாம். x² x⁴ அப்போ x² இல்லையா டிவைட் பண்ணால் 2. x² into x² x⁴ minus 6 into x⁴1 x² x³ plus 7x² மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இதை கேன்சல் பண்ணிடலாம். minus 3x³ இருக்கும். ப்ளஸ் 17 வந்து 21னா 14 இல்லையா 14x² பேலன்ஸ் அந்த 3x எடுத்துக்கலாம். minus 3x³ divided by x². அப்போ minus 3x இதை சால்வ் பண்ணோன்னா minus 3x³ minus into minus plus 18x² minus into plus minus 7 3s are 21x. இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ்.
கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் -4x² ப்ளஸ் 24x மைனஸ் 28. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் -4x² ப்ளஸ் 24x மைனஸ் 28. சேம் வேல்யூ வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணோன்னா இது 0 ஆகிடும். ஸோ கோஷன்ட்டில் இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். x² மைனஸ் 3x மைனஸ் 4. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும். -4 ரெண்டாக பிரிக்கணும். -3 வரணும்னா 4 1 4 -4 ப்ளஸ் 1. அப்போ x மைனஸ் 4 ஒரு வேல்யூ, x ப்ளஸ் 1 ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போது x இஸ் ஈக்குவல் டு 4, x ஈக்குவல் டு -1 கிடைக்கும். இப்போ ஃபைனலாக எல்லா சொல்யூஷனுமே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஃபைனலாக எல்லா ரூட்ஸுமே கண்டுபிடிச்சிட்டோம். சொல்யூஷனில் எல்லா ரூட்ஸுமே எழுதணும். ஃபஸ்ட்லேருந்து எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க? 2 + i. இப்போ 2 - i ஒரு ரூட்டு, 3 - √2 கொடுத்துருந்தாங்க, 3 + √2 இன்னொரு ரூட்டு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 4, -1. எவ்வளோ பெரிய சம்மு பாருங்க. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய சம், பட் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, அதனால கவனமாக பார்த்துருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.